45,000 கோடி வருமானம் தரும் மதுவை தடை செய்தால் 4.5 லட்சம் கோடி மருத்துவ செலவு குறையும் என்று காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்கப்பட்டதை விமர்சிப்பது தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்ப்பதை போன்று என்று தெரிவித்தார். கள்ளச்சாராயம் காய்ச்சியது காவலர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்காது என்று கூறிய அவர், இனிவரும் காலங்களில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதுவிலக்குங்கிற போது அரசு கடைகளில் விற்கிறது நிறுத்தப்பட்டாலே தனியாரும் இந்த மாதிரி அதில் சிட்டா நடவடிக்கை எடுத்து பூர்ண மதுவிலக்கு வர்ற போது தடுத்துட முடியும். அப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு 45,000 கோடி வருமானம் வருது. ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி இதன் மூலமாக மதுவிலக்கு மூலமாக அரசாங்கத்துக்கு வருது. ஆனால் மக்களுக்கு ஏற்படுற தீமை 45,000 கோடியாக இருக்கும். 45,000 கோடி வருமானம் வருதுன்னா அது 4.5 லட்சம் கோடி அதுக்கு மேலே கூட. அதனால உடல்நல பாதிப்பு எல்லாம் மக்களுக்கு வரும்போது அரசாங்கம் தான் திருப்பி மருத்துவ ரீதியாக செலவு பண்ணணும், ஆஸ்பத்திரியை கூட்டணும், மருந்து இந்த மாதிரி போகிற போது அந்த செலவு அரசாங்கத்துக்கு அதிகமாகும். இந்த செலவு நிறுத்திட்டா மதுவிலக்கு கொண்டு வந்தால் அந்த செலவு குறையும்.